Next பா 8th ஒன் பாருங்கள் x square plus y square into dy is equal to xy into dx. It is given that y of 1 is equal to 1. y of 1 is equal to 1 என்ன பார்த்தோம்? xக்கு 1 அப்படின்னா y is equal to 1 அர்த்தம். xக்கு 1 yக்கு 1 சப்ஸ்டிட் பண்ணோம். and y of x0 is equal to e. இதுக்கு மீனிங் என்ன? xக்கு x0 சப்ஸ்டிட் பண்ணும்போது yக்கு ஈன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணுவானே. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் x0. ஓகேவா? ஆமாம். ஃபைனலாக என்ன கேட்குங்க அப்படின்னா x0 வேல்யூ என்னன்னு கேட்கலாம். ஓகே, x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் dy is equal to xy into dx. இந்த கிவன் டிஃபரன்ஸில் ஈக்குவேஷனை dy by dx ஈக்குவல் மாற்றிக்கலாமா? அப்போ dy by dx equal to x squared by x square plus y square ஆயிருமா? சரி, பட் y is equal to vx. ஆமாம், ரெண்டு பக்கம் x பொறுத்து டிஃபரன்ஸ் பண்ணுங்கள். yக்கு dy by dx, vxக்கு u மாடல் போட்டிங்கன்னா v plus x into dv by dx. ஈக்குவேஷன் ஒன்றில் dy by dx வர v plus x into dv by dxனும் yக்கு vxன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இப்போ v plus x into dv by dx equal to x, yக்கு xv போட்டால் vx போட்டால் x ஸ்கொயர் v ஆயிருமா டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்க்கு விஎக்ஸ் போட்டால் எக்ஸ் ஸ்கொயர் வி ஸ்கொயரா. நியூமரேட்டர் டினாமினேட்டர் எக்ஸ் ஸ்கொயர் காமன் எடுத்து எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ வி டிவைட் பை 1 + வி ஸ்கொயரா. இந்த ப்ளஸ் வி இந்த வந்தால் மைனஸ் வியா. 1 + வி ஸ்கொயர் எல்சியம் எடுத்தால் வி மைனஸ் வி கியூப் ஆயிருமா? வி மைனஸ் வி கேன்சல். மைனஸ் வி கியூப் டிவைட் பை 1 + வி ஸ்கொயரா. அப்போ 1 + வி ஸ்கொயர் மேலே போயிடும், வி கியூப் கீழே வந்துருமாப்பா. டிஎக்ஸ் மேலே போயிடும், எக்ஸ் கீழே வந்துடும். மைனஸ் டிஎக்ஸோட பை எக்ஸா. வி கியூபை கொண்டு இன்டீஜரோட டிவைட் பண்ணுங்கள். 1 டிவைட் பை வி கியூப் ப்ளஸ் வி ஸ்கொயருக்கும் வி கியூப் கேன்சல் பண்ணால் 1 டிவைட் பை வியா இன்டு டிவியா. வி கியூப் மேலே போனால் வி பவர் -3. ஓகே, இப்போ இன்டகிரேட் பண்ணுங்கள். வி பவர் -3 இன்டகிரேஷன் வி பவர் -2 டிவைட் பை -2 ப்ளஸ் 1/விக்கு லாக் வியா இஸ் ஈக்குவல் டு 1/x மைனஸ் அப்படி வச்சுக்கோங்க. 1/xக்கு லாக் எக்ஸு, 2 லாக் வந்தனால ப்ளஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு லாக் சீன் போட்டுக்கலாமா? ஓகே, இப்போ இந்த வி பவர் -2 கிலோ வந்தால் வி ஸ்கொயரா. அப்போ மைனஸ் மேலே கொண்டு பாருங்கள். அப்போ -1 டிவைட் பை 2 வி ஸ்கொயரா. तो -1 डिवाइड बाई 2 वी स्क्वायर प्लस log v माइनस log x प्लस log c. ओके, இப்போ அந்த -1 பை வி ஸ்கொயர் வந்து ப்ளஸ் ஆயிரும். இப்போ இந்த மைனஸ் log x இந்த ப்ளஸ் log c இந்த போடலாமா? அப்போ log v ப்ளஸ் log x மைனஸ் log c இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை 2 வி ஸ்கொயரா. ஓகே, v log v log x ப்ளஸில் இருக்குது, log c மைனஸில் இருக்குது. அப்போ vx மல்டிப்ளை c டிவைட் வந்துருமா? அப்போ log vx டிவைட் பை c இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை 2 வி ஸ்கொயரா. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைனலாக விக்கு போட்டால் ஒய் பை எக்ஸா. y by x போடுங்க. லீக் விக்கு y by x இன்ட்டு எக்ஸ் டிவைட் பை சி இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை 2 இன்ட்டு விக்கு y by x போட்டால் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயரா. எக்ஸ் ஸ்கொயர் மேலே போயிடும். அப்போ எக்ஸ் டிவைட் பை 2 ஒய் ஸ்கொயர். எக்ஸ் கேன்சல் பண்ணால் லாக் ஒய் பை சி. லாக் அந்த ஒன்றா பேஸ் இ ஆயிருமா? அப்போ ஒய் பை சி இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஒய் ஸ்கொயரா. ஓகே, சியை கொண்டு கிராஸ் பண்ணால் ஒய் இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஒய் ஸ்கொயரா. ஓகே, ஃபஸ்ட்டு y ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 1 வருதா? இப்போ எக்ஸுக்கு 1 ஒய்க்கு 1. இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு 1 ஒய்க்கு 1 போடுங்க. அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் 1/2னா 1/2 வருதுண்ணே. 1 இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் 1/2. ஓகே, நம்ம தேவை சி தானே. இப்போ சி இஸ் ஈக்குவல் டு இ பவர் 1/2 வந்து டிவைட் ஆயிரும். 1 டிவைட் பை இ பவர் 1/2. இ பவர் 1/2 மேலே போனால் இ பவர் -1/2. அப்போ சி இஸ் ஈக்குவல் டு இ பவர் -1/2. அப்போ இந்த ஈக்குவேஷனில் சிக்கு இ பவர் -1/2 சொல்லுவாங்க. ஒய் இஸ் ஈக்குவல் டு இ பவர் -1/2 இன்ட்டு இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஒய் ஸ்கொயர்னு சேஞ்ச் ஆயிருமாப்பா. அடுத்தபடியாக ஒய் ஆஃப் x0 ஈக்குவல் டு ஈன்னு கொடுத்துருக்கானா. அப்போ எக்ஸுக்கு x0 ஒய்க்கு ஈன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ இ இஸ் ஈக்குவல் டு இ பவர் -1/2 இன்ட்டு இ பவர் x0 ஸ்கொயர். அது எக்ஸுக்கு x0 ஸ்கொயர் டிவைட் பை 2 இன்ட்டு ஒய்க்கு இ 2 ஸ்கொயரா. ஓகே, இந்த இ பவர் -1/2 இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஆயிருமா? அப்போ இ பவர் 1/2 ஆயிருமா? அப்போ இ இன்ட்டு இ பவர் 1/2 இஸ் ஈக்குவல் டு இ பவர் x0 ஸ்கொயர் டிவைட் பை 2 ஸ்கொயரா. பேஸ் வேண்டிய வந்து பவர் ஆட் பண்ணிக்கலாமா? 1 + 1/2 3/2. அப்போ இ பவர் 3/2 இன்ட்டு இ பவர் x0 ஸ்கொயர் டிவைட் பை 2 ஸ்கொயரா. ரெண்டு பக்கமும் பேஸ் ஈக்குவல் இருக்க பவரை அப்போ பவரை ஈக்குவல் பண்ணிக்கலாமா? அப்போ 3/2 இஸ் ஈக்குவல் டு x0 ஸ்கொயர் டிவைட் பை 2 ஸ்கொயரா. 2 அப்படின்னு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 கேன்சல் ஆயிரும். அப்போ 3 இஸ் ஈக்குவல் டு x0 ஸ்கொயர் பை ஸ்கொயரா. ஓகே, கிராஸ் மல்டிப்ளை x0 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர். டேக் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட். x0 is equal to plus or minus 3க்கு √3 e ஸ்கொயருக்கு e. ஸோ x0 is equal to plus or minus √3 into e. ஓகேவா? ஸோ x0ஓட வேல்யூ வந்து plus or minus √3 into e. அடுத்தபடியாக 10.17 solve the equation x square minus 3y square into dx plus 2xy into dy is equal to 0. given equation அடிக்கலாமா? இப்போ ஃபஸ்ட் இந்த பக்கம் வந்து மைனஸ் ஆயிருமா? ஸோ இந்த dy இந்த பக்கம் ஒன்று சாரி dx அனுப்பிச்சு dy by dx ஈக்குவல் டு இது அனுப்பிச்சு ஒன்றுனா மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3y ஸ்கொயர் பை 2xy y இஸ் ஈக்குவல் டு vx. எக்ஸை பற்றி டிஃபரன்ஸ் பண்ணால் dy by dx ஈக்குவல் டு v ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு dv by dx. சப்ஸ்டிட் பண்ணுங்கள். v ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு dv by dx ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப்
ஒய்க்கு விஎக்ஸ். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3v ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2x ஸ்கொயர் வியா. ஆமாம், நியூமரேட்டர் டினாமினேட்டர் எக்ஸ் ஸ்கொயர் காமன் எடுத்து கேன்சல் பண்ணிக்கலாமா. மைனஸ் ஆஃப் 1 மைனஸ் 3v ஸ்கொயர் பை 2vயா. ஓகே, v இந்த போது மைனஸ் வியா, மைனஸ் காமன் எடுத்துக்கோங்க. 1 மைனஸ் 3v ஸ்கொயர் பை 2v ப்ளஸ் v. 2v எல்சியம் எடுத்தால் 1 மைனஸ் 3v ஸ்கொயர் ப்ளஸ் 2v ஸ்கொயரா, மைனஸ் 3v ஸ்கொயர் ப்ளஸ் 2v ஸ்கொயர் மைனஸ் v ஸ்கொயரா. ஓகே, இப்போ எங்கே வரும் 2v. அப்போ மைனஸ் ஒன்று உள்ளார மட்டும் பண்ணால் 1 மைனஸ் v ஸ்கொயர் வந்து v ஸ்கொயர் மைனஸ் 1 ஆயிருமா. அப்போ 2v டிவைட் பை v ஸ்கொயர் மைனஸ் 1 இன்டு dv. dx மேலே வரும், x கீழே வந்துடும். இன்டகிரேட் ஆன் போத் சைட். அப்போ 2v டிவைட் பை v ஸ்கொயர் மைனஸ் 1 இன்டு dv இஸ் ஈக்குவல் டு dx பை x. v ஸ்கொயருக்கு இன்டகிரேஷன், v ஸ்கொயருக்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது 2vயா, மேலே இருக்க மைனஸ் 1க்கு 0. ஸோ கீழே உள்ள ஃபங்க்ஷனுக்கு மேலே உள்ள ஃபங்க்ஷன் டெரிவேட்டிவ் இருக்குது அப்படின்னா டினாமினேட்டர் உள்ள ஃபங்க்ஷனுக்கு லாக் சேர்த்து எழுதணுமா. அப்போ லாக் ஆஃப் v ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகேவா. அப்போ லாக் ஆஃப் v ஸ்கொயர் மைனஸ் 1 dx 1/x இன்டகிரேஷன் லாக் எக்ஸு. ஸோ 2 லாக் வந்தனால லாக் சியா. அப்போ லாக் எக்ஸ் ப்ளஸ் லாக் சின்னு ரைட் சைடில் வருமா. ஸோ லாக் ஆஃப் v ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் ப்ளஸ் லாக் சியா. லாக் எக்ஸ் ப்ளஸ் லாக் சி தட் இஸ் லாக் எக்ஸியா. லாக் கேன்சல் ஆயிடுமா. இப்போ v ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸியா. விக்கு ஒய் பை எக்ஸ் போட்டால் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸியா. எக்ஸ் ஸ்கொயர் எல்சியம் எடுத்தால் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸியா. எக்ஸ் ஸ்கொயர் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் இன்ட்டு சி இஸ் தி ரெக்யூர்ட் சொல்யூஷன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 10.18. சால்வ் த ஈக்குவேஷன் y plus root of x square plus y square into dx minus xt into dy is equal to 0. y of 1 is equal to 0. மீனிங் என்ன, எக்ஸுக்கு 1 ஒய்க்கு 0ன்னு சப்ஜெக்ட் பண்ணி சி வெடி ஃபைன் பண்ணுவானே. ஓகே, கிவன் ஈக்குவேஷன் எழுதிக்கலாமா. அடுத்தபடியாக இந்த மைனஸ் எக்ஸ் டி ஒய் இந்த வந்து ப்ளஸ் ஆயிருமா. அப்போ எக்ஸ் டி ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸா. ஓகே, ரெண்டு பக்கம் டிஎக்ஸ் எல்லாம் டிவைட் பண்ணிடுங்க. அப்போ எக்ஸ் இன்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரா. இந்த எக்ஸ் இந்த வந்து டிவைட் ஆயிரும். அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸா. ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க. ஒய் இஸ் ஈக்குவல் டு விஎக்ஸு. எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஸ் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் எக்ஸ் இன்டு டிவி பை டிஎக்ஸா. அப்போ டிஒய் பை டிஎக்ஸுக்கு போல் 1 ப்ளஸ் எக்ஸ் இன்டு டிவி பை டிஎக்ஸு. இந்த ஈக்குவேஷன் 1ல் ஒய் எங்கே இருக்கும் விஎக்ஸு. அப்போ விஎக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய்க்கு விஎக்ஸ் போட்டால் வி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸு. தென் ரூட்டுக்குள்ளார எக்ஸ் ஸ்கொயர் காமனாக இருக்கா. அடுத்து இந்த எக்ஸ் ஸ்கொயரை வெளில எடுத்து ரூட் எடுத்து வெளில எடுத்துலாமா. ரூட் அவுட் எடுக்கும்போது எக்ஸ் ஆயிரும். இப்போ எக்ஸை காமன் எடுத்தால் எக்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாமா. அப்போ வி ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் வி ஸ்கொயர் பை எக்ஸா. எக்ஸ் கேன்சலு. ஓகே, அடுத்தபடியாக வி ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டுன்னு வரும். இந்த மாதிரி வருமாப்பா. வி ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் வி ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் வி ஸ்கொயரா. வி கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் வி ஸ்கொயர். இப்போ ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் வி ஸ்கொயர் கீழே வந்துடும். டிஎக்ஸ் மேலே வரும், எக்ஸ் கீழே வந்துடுமா. அப்போ டிவி டிவைட் பை ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை எக்ஸ் இன்டகிரேட் ஆன் போத் சைட். ஓகே, இப்போ பாருங்கள் இன்டர்வல் ஆஃப் 1 டிவைட் பை ரூட் ஆஃப் இந்த 1னா 1 ஸ்கொயரா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயருக்கு இன்டகிரேஷன் வந்து லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அப்போ போட்டுக்கலாமா. அப்போ லாக் ஆஃப் வி ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் வி ஸ்கொயர்னு. இன்டகிரேஷன் வந்து என்னென்னா லாக் இன்டர்வல் ஆஃப் 1 டிவைட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இந்த 1 வந்து ஸ்கொயர் போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்முலா வந்து லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் தான் ஃபார்முலா. ஓகே, அப்போ லாக் ஆஃப் வி ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 பை எக்ஸுக்கு லாக் எக்ஸ் ப்ளஸ் லாக் சி. லாக் எக்ஸ் ப்ளஸ் லாக் சி லாக் எக்ஸி லாக் கேன்சலு. வி ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் எக்ஸி. விக்கு போல் ஒய் பை எக்ஸு. ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸி. எக்ஸ் ஸ்கொயர் எல்சியம் எடுத்தால் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர். தனித்தனியாக ரூட் எடுத்தால் எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ்னு அடிக்கலாம். இப்போ எக்ஸை எல்சியம் எடுத்து கிராஸ் மல்டி பண்ணிடுங்க. ஒய் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் சீன் ஆயிரும். சம்பளம் என்ன எடுத்துருக்கான், எக்ஸுக்கு 1 ஒய்க்கு 0. இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு 1 ஒய்க்கு 0 சப்ஸ்டிட் பண்ணால் சி ஈக்குவல் டு 1 வந்துருமா. சி ஈக்குவல் 1ன்னு சொல்லி ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ ஒய் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இஸ் தி ரெக்யூர்ட் சொல்யூஷன். ஓகேவா. அடுத்து 10.19 2x ப்ளஸ் 3y இன்டு டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் இன்டு டிஒய் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்கண்ணே. ஓகே, சால்வ் பண்ணலாமா. பண்ணுங்கள். கிவன் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கோங்க. இந்த ப்ளஸ் இந்த போகும் மைனஸ் ஆகிடும். மைனஸ் ஆஃப் 2x ப்ளஸ் 3y இன்டு டிஎக்ஸ். டிஎக்ஸ் இந்த சொன்னால் டிஒய் பை டிஎக்ஸ். இந்த ஒய் மைனஸ் எக்ஸை டிவைடில் கொண்டு போயிருங்க. மைனஸ் ஆஃப் 2x ப்ளஸ் 3y பை ஒய் மைனஸ் எக்ஸ். ஒய் இஸ் ஈக்குவல் டு விஎக்ஸ். எக்ஸை பற்றி டிஃபரன்ஸ் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு
v plus x into dv by dx. ஸோ dy by dx பதிலாக v plus x into dv by dx, yக்கு பதிலாக vx போடுங்க, மைனஸ் ஆஃப் 2x plus 3vx divided by vx minus x. நியூமரேட்டர் டினாமினேட்டர் எக்ஸை காமனாக எடுத்து எக்ஸ் கேன்சல் பண்ணால் மைனஸ் ஆஃப் 2 plus 3 divided by v minus 1. இந்த மைனஸுக்கு கீழே கொண்டு வந்தீங்கன்னா 1 minus v நினைக்கலாமா, 1 minus v, இந்த v இந்த போது மைனஸ் v, 1 minus v அடிச்சு மாட்டா v into 1 minus v, v மைனஸ் v ஒன்று உள்ளவனா மைனஸ் v ப்ளஸ் v ஸ்கொயர், அப்போ v ஸ்கொயர் 3v minus v 2v ப்ளஸ் 2 தடவை 1 minus v. ஓகேவா, அடுத்தபடியாக இந்த 2 இருக்குல்லப்பா, இந்த 2 1 + 1 எழுதிக்கலாமா. ஸோ 1 + 2v + v ஸ்கொயரு, 1 + 2v + v ஸ்கொயர், தட் இஸ் 1 + v த ஹோல் ஸ்கொயர், a + b த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, டிவைட் 1 minus v, அப்போ 1 minus v மேலே வந்துடும், இது கீழே வந்துடுமா. அப்போ 1 minus v டிவைட் 1 + v த ஹோல் ஸ்கொயர் இன்டு dv இஸ் ஈக்குவல் டு dx டிவைட் பை எக்ஸு. அடுத்தபடியாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஓகே இந்த மாதிரி ஒரு டைம் இல்லாமல் -1/2 இன்ட்டு 2v + 2 - 4 டிவைட் 1 + v த ஹோல் ஸ்கொயர், dv இஸ் ஈக்குவல் dx டிவைட் பை எக்ஸா. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த 1 டிவைட் பை 1 + v ஸ்கொயர் இருக்குல்லவா, 1 + 1 + v த ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல, 1 + 1 + v த ஹோல் ஸ்கொயர் வந்து இன்டிகிரேட் பண்ணுங்கள். அப்போ 2v + 2 டிவைட் 1 + 1 + v த ஹோல் ஸ்கொயர் -4 டிவைட் 1 + 1 + v த ஹோல் ஸ்கொயர் இந்த dv இஸ் ஈக்குவல் dx டிவைட் பை எக்ஸா. ஓகே, -1/20. இப்போ இன்டகிரேட் பண்ணுங்கள். v ஸ்கொயருக்கு 2vயா, 2vக்கு 2, அப்போ கீழே உள்ள ஃபங்க்ஷனுக்கு மேலே ஃபங்க்ஷன் என்னவா இருக்குது, டெரிவேட்டிவாக இருக்குது. அப்போ கீழே உள்ள ஃபங்க்ஷன் லாக்ஸ் தெரியலாமா, -1/2 log of v ஸ்கொயர் + 2v + 2வா. அடுத்தபடியாக இது 1 ஸ்கொயர், இதை a ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க, 1 டிவைட் பை a ஸ்கொயர் + x ஸ்கொயர், 1/x ஸ்கொயர் + a ஸ்கொயர், 1/x ஸ்கொயர் + a ஸ்கொயருக்கு இன்டகிரேஷன் வந்து என்னது, 1/a tan inverse of x/aவா, 1/a இல்லைனா இப்படி வச்சுக்கலாம், 1/1 + x ஸ்கொயர் வச்சுக்கலாம், 1/1 + x ஸ்கொயருக்கு இன்டகிரேஷன் வந்து tan inverse of x. ஸோ இந்த 1/2 உண்டு -1/2 உள்ள மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், இந்த 4 2 ஆயிரும். அப்போ 2 × tan inverse of 1 + v இஸ் ஈக்குவல் 1/x log x + log x எழுதிக்கலாமா. ஓகே, இப்போ அடுத்தபடியாக இந்த log of v ஸ்கொயர் + 2v + 2வா, ரெண்டு -2ஆல் என்னது மல்டிபிள் பண்ணுங்க, மல்டிபிள் பண்ணால் log of v ஸ்கொயர் + 2v + 2 இங்கே -4 ஆயிரும், இஸ் ஈக்குவல் டு -2 log x -2 log x ஆயிரும். ஓகேவா, அடுத்தபடியாக இந்த மைனஸ் இந்த 2 வந்து ஸ்கொயர் ஆயிருமா, அப்போ -log x ஸ்கொயர் ஆயிரும், ப்ளஸ் இந்த பக்கம் வந்து ப்ளஸ் ஆயிருமா, மைனஸ் இந்த -2 log x அப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்து இது ரெண்டு ப்ளஸில் இருக்குது, ஸோ மல்டிப்ளை, இது மைனஸில் இருக்குது, ஸோ டிவைட் வந்துடும். அப்போ இங்கே இடத்துல விக்கு y/x போட்டால் y ஸ்கொயர் பை x ஸ்கொயர் 2y/x + 2 × x ஸ்கொயர் -4 × tan inverse of 1 + விக்கு y/x. log c is constant, -2 log c is also a constant, கான்ஸ்டன்ட்டுக்கு கேன்னு போட்டுக்கலாமா. ஓகே, அடுத்தபடியாக -4 × tan inverse of x, இந்த x ஸ்கொயர் x கேன்சல் பண்ணிடலாமா. அப்போ log of y ஸ்கொயர் + 2xy + 2x ஸ்கொயர் -4 × tan inverse of x + 2 divided by x is equal to k is the required solution. ஓகேவா, தேங்க்யூ.